அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா பிக் பாஸை பற்றி தான். ஒரு வாரமும் நல்லா சீன் க்ரியேட் பண்ணி டென்ஷன் ஆகுறாரு நம்ம விஜய் சேதுபதி. பார்க்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகேவா? எப்போ பாரு பார்வதி, கம்ருதீன், நம்ம எஃப்ஜேவை, கானா வினோத், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. திட்டுறாரு, செய்கிற தவிர எல்லாத்தையுமே சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ்டு அமைதியாக இருக்கிறவங்களாம் வெளியே தட்டிறாரு. கேட்டால் அவங்க ஆட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கலன்னு சிரிப்பு வரணுங்க. அமைதியாக இருக்கிறவங்கள எப்படிங்க நம்ம வெளியே தரத்த முடியும்? எப்படிங்க பிடிக்கலன்னு நம்ம சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ தூரம் நடத்துகிற ப்ரோக்ராமுக்கு ஷேர் மார்க்கெட் இது கூட லைவில் காட்டுறாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு. எவ்வளோ பேர் யார் எங்கேருந்து ஓட்டு போடுறாங்கன்னு காட்ட முடியாதா? யார் அதிகமாக ஓட்டு எடுத்திருக்கா, யார் கம்மியாக எடுத்திருக்கான்றதை காட்ட முடியாதா? இவங்களாம் ஒரு எலிமினேட்டட் கார்டை கொடுத்து எலிமினேட்டட்னு உண்மையே சொல்லுங்கள் பார்ப்போம். பிரஜன் மேலே என்னங்க தப்பிடுது? பிரஜன் பார்த்திங்கன்னா கம்ருதீன், எஃப்ஜே, பார்வதி, இந்த கனி எல்லார்கிட்டையும் வேஷம் போட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டுருக்காங்களே. அதை மாதிரியா பிரஜன்? வெளியில் போன ஒவ்வொருத்தவங்களும் ரவீனா போனது என்னால் தாங்கவே முடியல. ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது. ஜட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ராங். ஒரு ப்ரோக்ராமை நடத்தவே கூடாது. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீசனில் ஆரோக்கு எப்படிங்க கொடுத்தாங்க நீங்கள் வின்னருன்னு? ஒரு பொண்ணை சூசைட் போகிற அளவுக்கு தூண்டி விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தான் அசின். இவ்வளோ கேவலம் இல்லை, அவ்வளோ கேவலம், தராதரம் இல்லாத பேச்சு செயல் பெண்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே. கடைசியில் அவர் தான் வின்னு. இப்போவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வாரம் வரைக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க போல். யாரை? கம்ருதீனை, பார்வதி எல்லாம். இவங்களுக்கு யார் டிஆர்பி ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ, யார் அதிகமாக சண்டை அசிங்கப்படுத்தியிருக்காங்களோ அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க அவார்டு. அப்படி தானே? இப்போ அதே நிலைமையில் ஓவியா காக்குன அதே நிலைமையில் மதுமிதா பார்க்க என்ன மாதிரியே இருந்தது. நல்லா பேசுறது, விளையாட்டுத்தனமான குழந்தைத்தன இதோட அவங்களையும் அதே மாதிரி தான் சாகிற நிலைமைக்கு வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க. இப்போ அதே மாதிரி சாண்ட்ராவோடைய உணர்ச்சியோடு ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. தயவு செஞ்சு சாண்ட்ராவை வெளியே அனுப்பிச்சிடுங்க. அவங்கள வச்சு டிஆர்பியை ஏற்றி, அவங்கள வெறுப்பேற்றி, கடுப்பேற்றி, அவங்கள அழ வச்சு, புலம்ப வச்சு, கடைசியில் இவங்க டிஆர்பி ரேஞ்சுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் ஆனவுடனே வெளியே அனுப்புறது தேவையே இல்லை. இப்பயே வெளியே அனுப்புங்க. நான் இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். ஒருத்தங்களுடைய எமோஷ்னல் ஃபீலிங்ஸோடு விளையாடுறது தான் பிக் பாஸ். பணத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியது தான் பிக் பாஸ். டிஆர்பி ரேட்டுக்காக எவ்வளோ கேடுகட்ட செயல் செய்ய முடியுமோ, கேவலமாக இறங்கணுமோ அதுதான் பிக் பாஸ். விஜய் சேதுபதி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார். அதே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செயல்னு நம்ம டிஆர் வந்த போதே புரிஞ்சுக்கிட்டு சிலம்பரசன் அழகாக விட்டு வெளியேறிட்டார். கமல்ஹாசனும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம பேர் கெட்டு போது நம்மளும் போயிடலான்னு போயிட்டார். விஜய் சேதுபதி பணத்துக்காக எது வேணாலும் செய்வார் போல் தெரியுது பார்த்தாலே. தயவு செய்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை நிறுத்தணும். இது மக்களை ஏமாற்றக்கூடிய நிகழ்ச்சி, உணர்ச்சியோடு விளையாடக்கூடிய நிகழ்ச்சி, நல்லவங்களை மட்டம் தட்டக்கூடிய நிகழ்ச்சி, நல்லவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் நம்ம பிக் பாஸு, விஜய் டிவி சேனல் மட்டும்தான் பணத்துக்காக எது வேணாலும் செய்யும். நன்றி, வணக்கம்.